வெல்கம் டு நம்ம சேனல். உங்கள் கனீஸ் ஆர்ஆர்பியோட கிளர்க் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்த ஒரு 40 நிமிஷத்தில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் 100க்கு அதிகமான மெசேஜ் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணிட்டேனா, இந்த மாதிரி மெயின்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரீசெண்டாக அவங்க டுமில் செஷன் கேட்டெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முன்னைய காட்டில் இப்போ நிறையா மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்களோன்னு ஃபீல் ஆகுது. தயவுசெய்து விட்டுறாதீங்க, மெயின்ஸ்க்கு இதே மாதிரி எஃபர்ட் போட்டு படிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு நம்ம சேனல்லேருந்து ஒரு 500 பேரையாவது சக்ஸஸ் ஸ்டோரி போட வைப்பேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மெயின்ஸும் கிளியர் பண்ணுவீங்க. ஒரு 16-17 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. சின்சியராக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு படிங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கோலை நம்ம அடிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூடியூப்லேயும் மெயின் செஷன் போயிட்டுருக்கு. நம்ம கிராஷ் கோர்ஸ்லேயுமே பக்காவாக மெயின் செஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களால் முடியும் மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வருவோம். இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகாதவங்களும் கொஞ்சம் சோகமாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் ஒன்று இருக்கும், இந்த பக்கம்னா இந்த பக்கமும் இருக்கும். ஸோ இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து வந்து நம்ம ஜெயிச்சோமா தோத்தமாக இருக்கணும் தவிர விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு எக்ஸாம் போனால் என்ன, அடுத்து வரிசையாக நமக்கு வந்து 3 எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு படிங்க. திருப்பி நம்ம வந்து 0லேருந்து யாரும் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. அது ஒரு எக்ஸாம், இது ஒரு எக்ஸாம் இல்லை. அதைத்தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா 100% எஃபர்ட் போட்டிங்களா, ஸ்கிப் பண்ணாமல் ஒரு கடைசியாக ஒரு மாதமும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் நான் உண்மையிலே எஃபர்ட் போடலண்ணா, நான் போட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா பரவாயில்ல மக்களே. உதாரணத்துக்கு எங்கேயும் எடுத்துக்கோங்க, நம்ம நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அப்படி நம்ம போயிடலை. நம்ம அங்கே போட்ட எஃபர்ட், அங்கே போட்ட இது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கை கொடுக்குது. ஸோ அதனால் நம்மளும் வந்து ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படியே விட்டு போயிடக்கூடாது. இந்த இப்போ போட்ட எஃபெக்டை விட பல மடங்கு எஃபர்ட் வந்து அடுத்த 3 எக்ஸாமில் வந்து நம்ம போட்டு கண்டிப்பாக நம்ம அதான் சொன்னேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் வைங்க. ஸ்கிப் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா நானே வந்து அடிப்பேன் மக்களே. உங்களை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களால் முடியும். ஒரே ஒரு சின்ன ரியல் லைஃப் ஸ்டோரியை மட்டும் சொல்லி வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான், ரியல் லைஃப் ஸ்டோரி. ஒரு 11 வருஷம் வந்து நம்ம வந்து பின்னாடி போகிறோம். ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆசை இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வாலிபால் ஆடணும் அப்படின்னு, அதுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மேட்சுக்காண்டி போகிறப்ப வந்து ட்ரெயினில் வந்து இந்த கொள்ளை கொம்பெல்லாம் இருக்காங்க இல்லை, ராபரி நடக்குது. அதில் வந்து அவங்க செயின் வந்து பறிக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, அவங்க ட்ரெயின்லேருந்து தள்ளியும் விடப்படுறாங்க. ஸோ ட்ரெயின்லேருந்து ரன்னிங் ட்ரெயின்லேருந்து அடுத்த ட்ராக்கில் விழுகிறாங்க. ஸோ விழுந்த உடனே அவங்களோட கால் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அவங்களால எந்திக்க கூட முடியல. யோசிச்சுப்பாங்க, அவங்களோட எய்மே இந்தியாவுக்கு வாலிபால் ஆடணும். ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஸ்டேட் பிளேயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆனோடனே அவங்க ட்ரெயினில் விழுந்ததுனால, ஒரு காட்டு பகுதியில் விழுந்தனால ஒரு யாருமே பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த லோக்கல் வில்லேஜ் பீப்புளால் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுறாங்க. இந்த 3 மணி நேரம் பக்கத்து ட்ராக்கில் விழுந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 17 ட்ரெயின் வந்து அவங்க கால் மேலே வந்து ஏறி இருக்காது. ஏரில் இருந்ததில் கம்ப்ளீட்டாக அவங்க கால் வந்து ஃபுல்லாக காலி, ஒரு லெக் ஃபுல்லாகவே காலி. ஸோ இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ட்ரீமே என்ன, நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வாலிபால் ஆடணும். இனிமேல் எல்லாருமே சொல்கிறாங்க, லைஃப்பில் வந்து இனிமேல் நீ வந்து ஸ்போர்ட்ஸே உனக்கு அவ்வளோதான், கால் சுத்தமாக இல்லை, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், உன்னால் ஸ்போர்ட்ஸே விளையாட முடியாது, அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் அவங்க மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, என்னால் வாலிபால் தான் முடியாது, அதை விட நான் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே வைராகியமாக வச்சுருக்காங்க. ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பேக் கொடுத்துட்டு, பட் அவங்களுக்கு கால் இல்லை, அந்த என்ன கால், அந்த ஒரு 2-3 அந்த ப்ராசஸ் தெரில மகளே, ஒரு 6 மாதம் கம்ப்ளீட்டாக அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இரும்பு காலை வந்து வச்சுக்கிட்டு அவங்க ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வாலிபால் தான் ஆக முடியாது, ஆனால் நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து ஏறி நான் ஃபஸ்ட்டு பேரலைஸ்ட் உமனாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே வைராகியத்தோட அவ்வளோ எஃபர்ட் பட்டு ரொம்ப ஒரு 2-3 வருஷம் இதுக்காண்டி கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டும் ஏறுறதுக்கு தயாராகிறாங்க. அது சும்மாலாம் கிடையாது. இப்போ நார்மலாக நம்மளாலேயே வந்து ஏறணும் அப்படின்னா ஒரு பாதி தூரத்துக்கு மேலே போனால் குளிர் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும், கண்டிப்பாக இறங்கி வந்துடுவோம். இதே மாதிரி அவங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒரு 33 நாள் மேலே போயிட்டாங்க.
ஸோ மேலே போனதுக்கப்புறம் அவங்களால சுத்தமாக முடியலை. ஆல்ரெடி கால் உடஞ்ச கால், இரும்பு கால், அதுலேருந்து அவங்களுக்கு வந்து பிளட்டு நிறையா லீக் ஆகுது. அவங்க கூட வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சொல்கிறாங்க, ஏம்மா நீ இறங்கிரு, இதுக்கு மேலே ஏறின அப்படின்னா உன் உயிருக்கு தான் ஆபத்து, மேலே ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி உன் கால் ரொம்ப முடியலை, தயவுசெய்து இறங்கிரு. ஏன்னா அவங்க ஒரு 3/4 தான் போயிருக்காங்க, இன்னும் ஒரு 1/4 மேலே இருக்குது. அப்படியே கூட காமிக்கிறாங்க, இங்கே பாரு போன வாரம் இந்த மாதிரி உன்னை மாதிரி வந்தாங்க, வந்துட்டு இங்கே பாரு நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க, இங்கே பாரு அங்கே நிறையா எலும்பு கூடு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து எல்லாருமே அவங்கள டிமோட்டிவேட் தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து கண்டுக்கலை. என்னால் முடியும், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 34வது நாள் 35வது நாள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு அதே காலை, அந்த இரும்பு காலை கலட்டி வச்சுட்டு திருப்பி அந்த காலை மாட்டி இப்படி ரெஸ்ட் எடுத்து இப்படியே போயிட்டு கரெக்டாக 58வது நாள் அந்த மவுண்ட் எவரெஸ்ட் டாப்பில் போய் இந்தியாவோட கொடியை வைக்கிறாங்க மக்களே. அவங்க பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பேரலைஸ்ட் உமன் என்டர் இன்டு த மவுண்ட் எவரெஸ்ட், அருணிமா சிங்கா. ஸோ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுறாங்க. மொத்த உலகமும் திரும்பி பார்க்குது. கூட உன்னால் முடியாது, இந்தியாவுக்கு வந்து நீ வந்து அவங்க ஜஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு வாலிபால் பிளேயராக ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும்னு நினச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேரலைஸ்ட் உமனாக வந்து காமிச்சிருக்காங்க. இதான் மக்களே அந்த முயற்சி, அந்த தன்னம்பிக்கை, கைவிடாமல் ஓடுறது. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். இந்த ஒரு எக்ஸாம் போனால் என்ன, நம்ம இதெல்லாம் லைஃபாக போயிடுச்சு, இது ஒரு எக்ஸாம் தானே. இப்போ அவங்கள மாதிரி கால் போய் கை போய் அப்படி இல்லை, இது ஒரு எக்ஸாம். நம்ம எஃபர்ட் போட்டிருந்தோம், பட் ஏதோ நடக்கலை, பேட் லக்கா இல்லை நம்ம எதுவும் படிக்கலையா ஒன்றும் புரியல. ஆனால் தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒய்யால் ஒரு எக்ஸாம் அடுத்து நடக்கிற 3 எக்ஸாமையும் நம்ம அடிக்கலாம். அதுக்கான எஃபர்ட் போடுங்க. உங்கள் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, நானும் சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறேன் உங்களை கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு. நீங்கள் அடுத்து நடக்கிற 3 எக்ஸாமும் கிளியர் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை.